Hi students, good morning. Welcome to 5th standard social class 2nd term. In this previous class, we saw the lesson ancient excavation. In this unit, we saw the definition of excavation. Who is an archaeologist and find the artifact things? Pyramids and Hindu civilization are excavation site in the world. Hindu civilization very important part of great path, drainage and then granary. Children, we know already Adichanallur, Keeladi and Arikkamedu are important excavation sites in Tamil Nadu. Okay, see the picture. These are the things found in Adichanallur. This Romanier used the things found in Keeladi. And these are the things found in Arikkamedu. Okay children, now we see the unit 2, hydrosphere. Okay, hydrosphere. This word already you read it children, first term. Yes. Hydro refers to what pa? Hydro refers to water. That hydro Greek word describe to the water. And then hydrosphere, neer kolam. Okay. Yes. Learning adjective. Students can describe the features of hydrosphere and then define each type of water body. And third one, list out the steps to be taken to conserve water. And then fourth one, explain the steps involved in water cycle. Okay, here given two children conversation. Okay. Rani, Sundar, our earth is huge. Is not it? என்ன கேட்குறாங்க ராணிங்கிறவங்க? சுந்தர், நம்ம எர்த்து வந்து ரொம்ப பெரியது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தென் சுந்தர் ரிப்ளை டு ராணி, எஸ் ராணி, இட் இஸ் ஹியூஜ். டு யூ நோ வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப்? ஆமாம், எர்த்து வந்து ரொம்ப பெருசானதான். அது எதால் உருவாயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நவ் ராணி, நோ, கேன் யூ டெல் மீ? இல்லை, எனக்கு அவ்வளோவா தெரியல, சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சுந்தர், ஷூர், கண்டிப்பாக. த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு அட்மாஸ்பியர். ஸோ இந்த எர்த்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ராணி, ஓ சச் பிக் வேர்ட்ஸ், வாட் டஸ் திஸ் மீனிங்? இது என்ன வேர்ட்ஸ்லாம் பெருசாக இருக்குது, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் தென் சுந்தர், திஸ் மீன்ஸ் தட் த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் லேண்ட், வாட்டர் பாடிஸ் அண்டு ஏர். ஸோ அதுக்கு சுந்தர் என்ன சொல்கிறாங்க, இந்த எர்த்து எதனால் உருவாகியிருக்கு அப்படின்னா நிலம், நீர் அண்டு காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ராணி, எஸ் தட்ஸ் ட்ரூ, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் சுந்தர், வென் வி வென்ட் டு த மெரினா பீச், ஹாவ் யூ நோட்டீஸ்டு how much water in the sea? The water from oceans, seas and so and become a part of the hydrosphere. ஸோ சுந்தர் என்னப்பா சொல்கிறாங்க, நம்ம மெரினா பீச்சுக்கு போனோம் இல்லையா, அப்போ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களா, அங்கே எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் த வாட்டர் ஃப்ரம், ஸோ வாட்டர் வந்து எந்தெந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஓசன்ஸ், கடல்களால் இருக்குது. அண்ட் தென் சீஸ் அண்டு ஸோ ஆன் பிகம் ஏ பார்ட் ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர், இன்னும் ஒரு சில நீர்நிலப்பரப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராணி, வாவ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் ஹைட்ரோஸ்பியர்ஸ்? சுந்தர், எனக்கு ஹைட்ரோஸ்பியரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ராணி கேட்குறாங்க. ஓகே. அதுக்கு சுந்தர் என்ன சொல்கிறாங்க, ஷூர், கண்டிப்பாக. ஓகே சில்ட்ரன், நவ் see the book page number 111. ஹைட்ரோஸ்பியர், ஸோ நீர்க்கோளம், அதை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்களா? ஓகே. Hydrosphere is the total amount of water present on the earth, which includes water on the surface, under the ground and in the air. ஸோ ஹைட்ரோஸ்பியருங்கிறது எதப்பா சொல்கிறாங்க,
நம்ம வாழக்கூடிய இந்த பிளானெட்டில் அதிகமான அளவில் இருக்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் தான். ஸோ அது எந்த மாதிரியான பிளேசஸ் வடிவில் இருக்குது அப்படின்னா வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ், பூமியோட மேற்பரப்பில் இருக்குது. அண்டர் த கிரவுண்டு, பூமிக்கு நிலத்தடி நீராக இருக்குது. அண்ட் தென் காற்றிலையும் நீராக இருக்குது. ஓகேங்களா. ஹைட்ரோஸ்பியர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட், வேப்பர் அண்டு சாலிட். அதாவது ஹைட்ரோஸ்பியர் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா லிக்யூடு திரவநிலை, வேப்பர் வாயுநிலை அண்டு சாலிட் திடநிலை. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ். ஓகே. அண்ட் தென் செகண்ட் பேராகிராஃப், ஹைட்ரோஸ்பியர் கவர்ஸ் அபவுட் 71% ஆஃப் த பிளானட் எர்த். ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த பிளானெட்டில் வந்து ஹைட்ரோஸ்பியர் வாட்டரோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 71%. 97% of water is salt water and rest of the 3% of water is fresh water that found in ground, lakes, rivers and also frozen as ice in the form of glaciers and icebergs. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, இருக்கிற அந்த 100% ஆஃப் வாட்டரில் 97% என்ன தான் அதுக்கு வாட்டர் அப்படின்னா சால்ட் வாட்டர்னால் என்னப்பா உப்பு நீர். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 3% ஆஃப் வாட்டர், ரிமைனிங் இருக்க அந்த 3% தான் என்ன அது நமக்கு நல்ல நீராக இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபவுண்ட் இன் கிரவுண்டு, நிலத்துக்கடியில் இருக்குது. அண்ட் தென் லேக்ஸ், ஏரிகளாகவும், ரிவர்ஸ் ஆறுகளாகவும், அது மட்டும் இல்லாத ஃப்ரோசன் உறைந்த நிலையில் ஐஸ் பீசஸாகவும் இருக்குது. அது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா கிளாசியர் அண்டு ஐஸ்பர்க்ஸ். கிளாசியர்னால் என்னப்பா பனியாறு, ஐஸ்பர்க்ஸ் அப்படின்னா பனிப்பாறைகள். ஓகே. ஓகே சில்ட்ரன், நவ் see this picture. The first one liquid, another one vapor and third one solid in ice pieces. Okay. Okay children, now see the first picture, iceberg. icebergனா என்னப்பா பனிப்பாறை. அது பாருங்கள், பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தீங்க எல்லாமே என்னது அப்படின்னா வெறும் பனி தான். ஓகேங்களா. அனதர் ஒன் செகண்ட் பிக்சர் யூ சி, திஸ் ஒன் கிளாசியர், பனி ஆறு. அந்த பாறைகள் மாதிரி இருந்தது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகி அதுக்கப்புறம் அதெல்லாம் உருகி இது மாதிரி பனியாகவே ஆறுகள் மாதிரி ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஓகே, நவ் see the let us know. There is no aquatic life in Dead Sea because it is too salty. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டெட் சி அப்படின்னா என்னென்னா சாக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா there is no aquatic life, இங்கே எந்த வகையான கடல்வாழ் உயிரினங்களும் வாழவே முடியாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கடல்னாவே சால்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் உப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா கடல் மட்டத்திலேருந்து 400 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறனால இதோட உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெட் சி அப்படின்னு சொல்கிறோம். அனதர் ஒன், see the picture, what மெரினா பீச், where is located in சென்னை. Do not throw plastic garbage on the beach. It is very dangerous for the aquatic life. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, நம்ம இந்த பிளாஸ்டிக் அதாவது நெகிழி குப்பைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த பீச் ஓரத்தில் போடக்கூடாது. அந்த பிக்சரில் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரிலாம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை என்ன பண்ணும், அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்றதுனால அது பாதிக்கப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும். ஓகே. Here given one activity, let us write. Construct rainwater harvesting system in your school with the help of your teachers. ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஒன்று நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்ம ஸ்கூலில் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பண்ணலாம் இல்லைங்களா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். ஸோ நம்ம வாழக்கூடிய நீர்க்கோளத்தோட முக்கியத்துவம் பார்க்கலாங்களா. எஸ், we need water to carry out many activities in our day-to-day life. ஸோ நம்ம வாட்டர் இல்லாத என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது இல்லைங்களா. டே டு டே எவ்ரி டே
வாட்டர் இல்லாத நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. இது பேசிக் நீட்ஸ் இல்லையா? ஓகே, we need water, drink, take bath, cook food, etc. ஸோ நம்ம எதுக்காக வாட்டர் யூஸ் பண்ணுறோம்? ட்ரிங்க் நீர் பருக, அண்ட் தென் டேக் பாத் குளிக்க, குக் ஃபுட்டு உணவுலாம் சமைக்க, அது மட்டும் இல்லாத இன்னும் வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் த சர்வைவல். ஸோ ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாத இன்னும் என்னது? அனிமல்ஸ் விலங்குகள், அண்ட் தென் பிளான்ட்ஸ் தாவரங்களும் அவங்க உயிர் வாழணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா வாட்டர். If there were no water, the clouds would not be formed and there would be no rain. ஸோ வாட்டர் இல்லை அப்படின்னா என்னது? க்ளவுட்ஸ் மேகங்கள் உருவாக முடியாது. மேகங்கள் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது? நோ ரெயின், மழைப்பொழிவு இருக்காது. ஓகே அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டர்னு நம்ம ஒரே வேர்டில் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது இருக்கக்கூடிய அந்த பிளேஸை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள் சொல்கிறோம். ஓகேங்களா? see the first picture, லேக் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? another second picture, பாண்ட் குளம். ஃபர்ஸ்ட் ஒன் லேக் ஏரி, செகண்ட் ஒன் பாண்டு குளம், அண்ட் தேர்ட் ஒன் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா என்னப்பா? ஓடை. அண்ட் தென் ஃபிஃப்த்து ஒன் ரிவர் ஆறு. பாருங்கள் அந்த வாட்டர் போகிறதெல்லாம் பாருங்கள் நேச்சுரலாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓசன்ஸ். ஓகே, ஓசன்ஸ்னால் என்னப்பா? பெருங்கடல்கள். ஓஷன்ஸ் ஆர் வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் தட் யூஷுவலி செப்பரேட் கான்டினென்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ ஓசன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு பரந்த நீர்ப்பரப்பு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்டங்களையும் தனித்தனியாக பிரிக்குது. ஓஷன் வாட்டர் இஸ் சால்ட்டி இன் நேச்சர். ஸோ நேச்சராகவே ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சால்ட்டாக இருக்கும். There are 5 oceans on earth. Already you know children, how many oceans? 5 oceans. Yes, they are the Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. Okay, and then seas. Seas means what? கடல்கள். Seas are also vast water bodies but smaller than oceans in size. ஸோ சீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் வந்து வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகள். அது பரந்த நீர்ப்பரப்பு தான், ஆனால் அளவில் பார்த்தீங்கன்னா ஓசன்ஸோட இது கொஞ்சம் சிறியது. தேர் ஆர் partially closed by land and opens up to the ocean. Sea water is salty in nature. ஸோ இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நிலப்பரப்பால் கொஞ்சம் மூடப்பட்டிருக்கும். அண்ட் தென் sea water is salty in nature. இதோட வாட்டருமே எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சுராகவே உப்புத்தன்மையோடு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அரேபியன் சி. see the picture, அரேபியன் சி. ஸோ லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் தென் ரைட் சைடு இருக்குது என்னது? பே ஆஃப் பெங்கால். ஓகே, see the next page. let us know. தெரிஞ்சுக்கலாங்களா? it is incredible that a wide variety of Earth's living organisms exist within the oceans. அதாவது ரொம்ப ஆச்சரியம், வியக்கத்தகமான உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுது? இந்த கடலில் வாழுது. ஓகே, அண்ட் some of the longest flowing rivers in India are the Ganges, Yamuna, Godavari, Krishna and Kaveri. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய முக்கியமான important rivers. Okay, look at the picture. These are the India's rivers. Okay, first one Ganges, Gangayaaru, and then Yamunai, and then third one Godavari, and then fourth one Krishna, and then last one Kaveri. These are the very important and then longest flowing rivers in India. Okay, okay, here given one activity. Let us write. Describe a water body that you have visited. River, lake, waterfall, sea, etc. ஸோ இதில் எதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் என்ன பண்ணலாம்? இதில் ரைட் பண்ணலாம். ஓகே, ஓகே சில்ட்ரன், ரிமைனிங் கிளாஸ் we see the next.
Okay, next part. Okay, children, now we saw the conclusion. Earth is made up of land, water and air. Water is necessary for all life forms. 3% of water is found in ground, lakes, ponds, streams and rivers. There are 5 major oceans in the world: the Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Ocean. Okay, now we saw the evaluation part. Okay, children. Okay, first Roman, choose the correct answer. Hydrosphere is the total amount of gas present on earth. ஸோ எர்த்தில் அதிகமானது அளவில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏர், ஆப்ஷன் பி வாட்டர், ஆப்ஷன் சி லேண்ட், ஆப்ஷன் டி பிளான்ட்ஸ். விச் ஒன் ஆன்சர்? எஸ், த ஆன்சர் பி ஆப்ஷன் வாட்டர். WATER water. Okay, second one, find the add one. So the 4 adds are given, one only differently having. Which one? Option A Ganga, option B Atlantic, option C Arctic, option D Pacific. Which one pa? Yes, option A Ganga. GANGA Ganga. Okay, third one, water body that is surrounded by land on all sides is called dash. Option A river, option B gulf, option C lake, option D bay. The answer is lake. LAKE, lake. And then next Roman, write true or false. Okay, first question, about 97% of water on the earth is salt water. Yes, the answer is true. TRUE, true. Okay, second one, water is not necessary for our basic needs. The answer is false. FALSE, false. Okay, third one, water in the sea is sweet. The answer is false. Fourth one, we should keep the tap open throughout while washing utensils. The answer is false. FALSE, false. Okay, fifth one, we should save water. Yes, the answer true. TRUE, true. Okay, children, this homework do and come must. Thank you, students.